நம்ம காட்டில் வாழ்கிறோமா இல்லை நாட்டில் வாழ்கிறோமா அப்படின்றது தெரியல. பட்டு காட்டில் இருந்தால் கூட சேஃபாக இருந்திருப்போம். அது ஒரு காலம் நமக்கான ஒருத்தர் அங்கே இருந்தார், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பார்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி அங்கே மிருகங்கள் இருக்கும். பாவம் அதுங்களுக்கு தெரியாது என்ன கதை ஏது கதைன்னு தெரியாது. டப்புன்னு ஒருத்தர் அடிச்சிடும், அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாது, அடிச்சு கொண்டுரும். சில சமயம் அது வயிற்றுக்கு அதிகமாக ஆகி போச்சுன்னா நம்ம அது பக்கத்துலேயே கூட இருந்தால் கூட நம்மளை சீண்ட கூட சீண்டாது. அது கூட அந்த நாகரீகம் இருக்குது. எதுக்கு? 5 அறிவு படுத்த மிருகத்துக்கு. இந்த 6 அறிவு பிடிச்ச பன்னாடைங்களுக்கு ஏன் அது இல்லை? ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறேன்னா, ஒரே ஒரு விஷயம். பிஞ்சு குழந்தை, பாண்டிச்சேரியில் பிஞ்சு குழந்தை, அதை இப்படி ஒரு கேவலமாக நடந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறானுங்களே, இவெல்லாம் மனுஷனா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு, இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை முன்னாடி எடுத்துருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. தொடர்ச்சியாக நடக்குதே சார். குழந்தைங்களுடைய இஷ்யூவில் இப்படி நடக்குதே சார். 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, இப்படி நடக்குதே சார். அந்த குழந்தைங்களுக்கு என்ன சார் தெரியும்? இதை ஆரம்பத்திலேயே ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துருந்தா ஃபர்தராக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயப்படுவோம். நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க பற்றியெல்லாம் சொல்கிறோம், வெளிநாடு பற்றிலாம் பேசுகிறோம். ஏன் அந்த ஊரில் இருக்கிற சட்டத்திட்டங்களை ஏன் நம்ம பண்ண முடியல? இப்போ அவர் உயிரோடு இருந்தாருன்னா கூட இப்படிலாம் நடக்குதான்னு நினச்சி எழுதுவார், இதை மாற்றுங்கன்னு எழுதுவார் சார். ஆனால் நம்ம ஏன் சார் அது பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம ஏன் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறோம்? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பாதிக்கப்பட்டவன் ஒரு நாள் சட்டத்தை அவன் கையில் எடுப்பான். இது நிச்சயமாக நடக்கும். அன்றைக்கி இருக்குது வேடிக்கை. தப்பு பண்ணவனுக்கும் சரி, தப்பு பண்ணவனுக்கு சட்டம் ஒழுங்கு இது அது அப்படின்னு பேசுகிறவங்களுக்கும் சரி, இது இருக்குது. ஒரு நாள் வேடிக்கை இருக்குது. இது அந்த பொண்ணு விளையாட வெளியே போயிருக்கு சார். இப்போ நம்ம குழந்தைங்க விளையாட வெளியே போக முடியலையே சார், சொல்லுங்கள். பயமாக இருக்குது சார். போயிட்டு வர வரைக்கும் பதட்டமாலாம் இருக்குது. பாப்பா என்ன ஏதோ வருமா என்னன்னு, அதை ஆண் குழந்தையாலும் சரி பெண் குழந்தையாலும் சரி இப்படி இருக்குது சார். இது ரொம்ப ஒரு சங்கடம். என்னென்னா, அந்த ஆர்த்தி, அந்த அவருடைய பெற்றோர்கள், அவங்களுடைய அக்கா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் ஆறுதல் சொல்லுவீங்க? எந்த தப்பு நடந்தாலும், அது எந்த ஸ்டேட்டில் நடந்தாலும் உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், 20 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். இது நம்ம வீட்டில் நடந்தால் நம்ம வாங்கிக்குவோமா 10 லட்சம்? நம்ம வாங்கிக்குவோமா 20 லட்சம்? இது எப்படின்னா, ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்துக்கு வந்தால் தக்காளி சட்னி. அதானே சார்? ரொம்ப கேவலமாக இருக்குது சார், ரொம்ப கேவலமாக இருக்குது. கூடிய விரைவில் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அது கடுமையான தண்டனையாக இருக்கணும். அப்பா அம்மா, அவங்க அக்கா எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் நிச்சயமாக நேரில் வர்றேன், உங்களை பார்க்குறேன். எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். சின்ன விஷயம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அண்ணனாக நினச்சாலும் சரி, தம்பியாக நினச்சாலும் சரி, சகோதரனாக நினச்சாலும் சரி, ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான் மறுபடியும் கைகூப்பி கேட்டுக்கிறேன் பேரண்ட்ஸ்கிட்ட. இந்த டிக்டாக்குன்னு ஒரு கருமாந்திரம் இருக்குது இல்லையா, அதனால் உங்களுக்கு வருமானம் வருது, எல்லாம் ஓகே. பட் அது ஒரு லிமிட்டில் இருக்கணும். டிக்டாக் நான் எல்லாரையும் சொல்கிறேன், இந்த டிக்டாக் பண்ணுற எல்லாரையுமே சொல்கிறேன், ஓகேங்களா? முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்த்து டிக்டாக் பண்ணிங்க, சந்தோஷம். அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் வேறு வழியில் பொண்ணு கொடுத்துட்டோம், ஏதாவது நினைப்பாரோ, டிக்டாக் பண்ணலன்னா ரிட்டன் அனுப்பிச்சிடுவாரோ பொண்ணை. அப்படி ரிட்டன் அனுப்பிச்சா கூட சேஃப் தான், நீங்கள் தப்பிச்சிடலாம். அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா, அவங்க சேர்க்காத ஒரே ஆள் வீட்டு வேலைக்காரமாக தான். அது அந்த விஷயத்தில் அந்த வேலைக்காரமெல்லாம் புண்ணியம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு கேடுகட்ட செயலில் ஈடுபடலையே. நான் ஏன் டிக்டாக்கை கேடுகட்ட செயல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சில பேருக்கு அது ஹாபி, அதுவே வருமானம், எல்லாம் ஓகே சார், இல்லைன்னு சொல்லவே வரல. நான் என்ன சொல்ல வரேன், உங்களோட எடுத்தீங்க, ஏன் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறதோ, ஒரு டான்ஸ் போடுறதோ சார்? மறுபடியும் சொல்கிறேன் சார், நம்ம குழந்தை வளர வளர நம்ம குழந்தை தான் சார். அடுத்து உடைய கண் பார்வை வேறு மாதிரி இருக்கும். இதை எல்லாருக்கும் சொல்கிறேன், மைண்டில் வச்சுங்க.
இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் சார் நம்ம குழந்தைங்க வச்சுக்கிட்டு டிக்டாக் போடுறது. ஆனால் ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையில் போய் மாட்டோம். அப்போ ஃபீல் பண்ணுவீங்க சார்.